வணக்கம். என்னுடைய பேர் திவ்யா. 2024ல நடைபெற்ற குரூப் தேர்வுல டைப்பிஸ்ட் இல்ல பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இன் கோர்ட் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். 200க்கு மொத்தம் 164 கொஸ்டின் போட்டிருந்தேன். தமிழில் மட்டும் 94 கொஸ்டின், மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின், மீதி இவ்வளோதெல்லாம் ஜிஎஸ் தான் போட்டிருந்தேன். எனக்கு மேக்ஸ் அவ்வளோவா வராது. நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க காரணம் எப்படி இந்த துறைக்கு வந்தேன்னா, எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி எதுவும் தெரியாது. அக்கா படிச்சுருந்தாங்க, ஆல்ரெடி 2 வருஷம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து சரி நம்மளும் படிப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். காலேஜ் ஸ்டார்டிங்கில் படிச்சுட்டு இருக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதே நாங்கள் டிஎன்பிஎஸ்சி தான் படிக்க போகிறோம் அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகும்போதே டைப்பிங் செகண்ட் இயர்லேருந்து தான் பண்ண ஆரம்பித்தோம். ஒன்றா தான் நாங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து 3 ஃப்ரெண்டு பேர் தீபிகா, பிரியா, ஷீலாங்கிறவங்க டைப்பிஸ்ட் பண்ணலை. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் டைப்பிஸ்ட் பண்ணோம். சும்மா எதுக்கு காலேஜ் வெட்டியாக போயிட்டுருக்கோம், இதையாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிஸ்ட்டு பண்ணோம். தீபிகா போஸ்ட் உமன், ஷீலாங்கிறவங்க ஜேயில் கோர் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. பிரியாங்கிறவங்க எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் விங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் டைப்பிஸ்டில் கோர் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய அதான் கிடச்சிச்சு. நான் காலேஜ் என்ன டிபார்ட்மெண்ட் படித்தேன்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். எனக்கு மேக்ஸே சுத்தராக வராது. நான் எடுத்த மார்க்கு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்லேயே காலேஜில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடச்சிச்சு. ஏன் அது சூஸ் பண்ணேன்னு தெரியாது, வீட்டில் சேர்த்து விட்டாங்க. நல்லா சேர்ந்து சரி படிப்போன்னு படித்தேன். காலேஜில் உள்ள மேக்ஸ் கூட எனக்கு சுத்தர வரவே வராது. அதில் கூட எனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அது மட்டும் தான் நல்லா படிப்பேன். மற்ற எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அவ்வளோவா படிக்க மாட்டேன். இன்டர்னல் மார்க் கூட எனக்கு வரவும் வராது. ஆனால் எக்ஸாம் அப்போ செமஸ்டர் அப்போ ஓரளவு படித்து மார்க் வாங்கிடுவேன். காலேஜ் படிக்கும்போது பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு 80க்கு மேலே பர்சன்டேஜ் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, படிக்கிறதுக்கு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஏன் சூஸ் பண்ணனே தெரியாமல் போய் தான் உட்காந்துருந்தேன். எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு கிளாஸ் நடத்துகிறத கூட கவனிக்க மாட்டேன். எப்படா கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ் முடியும்னு 3 வருஷம் அப்படி தான் ஓடுனுச்சு. மேக்ஸு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கூட எனக்கு மேக்ஸில் தெரியாது. எப்படா 3 வருஷம் காலேஜ் முடிப்போனா ஒரு உருப்படியான வேலை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு மட்டும்தான். அதுலேயுமே ஒன்று தமிழ் ஹையர் பண்ணாமல் 3 மட்டும் தான் பண்ணியிருந்தேன். கொரோனா டைம்ங்கிறதுனால தமிழ் ஹையர் தொடர்ச்சியாக பண்ண முடியலை. சரி அது எதுக்கு நம்மளாவே படித்தா நல்ல மார்க் எடுத்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவான், டைப்பிஸ்ட்லாம் எதுக்கு, டைப்பிஸ்டோட அருமையெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. நாங்கள் எல்லாருமே அப்படி தான் டைப்பிஸ்ட்டு சும்மா போகிற போக்கில் பண்ணிட்டோம். காலேஜ் போகும்போது இதான் உருப்படியாக ஏதாவது பண்ணணுன்னு சொல்லி அதை தான் பண்ணணும். என்னுடைய ஃப்ரெண்டு நாங்கள் எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டு நல்லா பெரிய கோச்சிங் கிளாஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தோம். திருச்சியில் அதுவும் பெரிய அகாடமியில் தான் போய் சேரணும், எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கட்டி சேர்றோம், படிக்கிறோம், அடுத்த வருஷம் வேலை வாங்கிட்டு போகிறோம். நாங்கள் அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிடுறது. காலேஜில் எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. படிக்கிறோமோ இல்லையோ மற்ற எல்லோரும் படிப்பாங்க, எனக்கு அந்த அளவுக்குலாம் மேக்ஸ் வராது. நமக்கு ஜாலியாக இருக்கிறது தான் பிடிக்கும். நாங்கள் கேண்டீன் சைடு சுற்றுறது இந்த மாதிரி. அப்போக்கின்னு வீட்டோட கஷ்டம் இதெல்லாம் நமக்கு தெரியாது. வீட்டில் அக்கா இவங்கெல்லாம் இருந்ததுனால அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நமக்கு காலேஜில் இப்போ போகிறோம், சுற்றுறோம், ஏதோ என்ஜாய் பண்ணிவிட்டு வர்றோம் அப்படின்னு தான் 3 வருஷம் சொன்னால் சொல்லக்கூடாதுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். எக்ஸாம் செமஸ்டர் வர்றப்போ மட்டும் ஒரு வாரம் படிப்போம். படிச்சுட்டு அன்றைக்கி தான் மாங்குன்னு உட்காந்து எல்லாருமே படித்து ஓரளவு எல்லாருமே 80க்கு மேலே தான் பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க. எனக்கு கொரோனா டைமில் அந்த ஒரே ஒரு செமஸ்டர் மட்டும் ஆன்லைனில் எழுதி போடுற மாதிரி வந்துச்சு. அதில் மார்க்கு வந்துருந்துச்சு, எல்லாத்துலேயுமே 90க்கு மேலே வந்துருந்துச்சு. அப்போ எனக்கு ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 81 வந்துருந்துச்சு. எனக்கும் சரி தீபியாவுக்கும் சரி நாங்கள் அந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏன்டா சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இருந்தோம். ஆனால் ஒரே ஒரு ஆசை, ஒரு கனவு, ஏதோ நம்ம ஒரு 80வது தொட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. 2 பேர் ரிசல்ட் அன்றைக்குன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு 81 வந்துருந்துச்சு.
அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. 3 வருஷம் காலேஜ் படித்ததில் இது ஒரே ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, அதுவும் நிறைவேறுந்துச்சு. மற்ற 2 பேர் பிரியா, சீலா அவங்க 2 பேருமே நல்லா படிப்பாங்க எங்களை விட. அவங்க வந்து நல்லா மார்க்கு 84 வச்சுருந்தாங்க, பிரியா வந்து 85 வச்சுருந்தாங்க. அடுத்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணது வந்து எம்எஸ்சி போகிறோமா இல்லை பிஎட் பண்ணுறோமா இல்லை டிஎன்பிசி சூஸ் பண்ணுறோமா. எங்களுக்குள்ள இதுதான் கொரோனா டைம் வந்துடுச்சு, இதுதான் அடுத்த பிளானிங்காக இருந்துச்சு. அப்பயே ஃபோன் இருந்ததுனால ஓரளவு பேசிக்க முடிஞ்சிச்சு எங்ககிட்ட. எம்எஸ்சி பிளான் பண்ணுவோம், எம்எஸ்சி படித்தா அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து பிஎட் பண்ணணும், பிஎட் பண்ணால் என்ன பண்ணுறது, எல்லாம் படிச்சுட்டு எல்லாருமே இங்கே சும்மா தான் இருக்காங்க, யாருமே வேலைக்கு போகல. எப்படி போகிறதா இருந்தாலும் 1-2 பேர் தான் படிக்கிறாங்க. நம்ம எதுக்கு எம்எஸ்சி படித்து 2 வருஷம் வேஸ்ட் பண்ணணும், பிஎட் பண்ணி எதுக்கு 2 வருஷம் அப்படி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா கோச்சிங் கிளாஸும் அடுத்து எங்களால் போக முடியலை, கொரோனா வந்துருந்துச்சு. கொரோனா வந்ததுனால கோச்சிங் கிளாஸும் எங்கேயும் சேர முடியலை. அடுத்து கரஸில் ஏதாவது பண்ணோம்னா நம்ம 3 வருஷமே காலேஜில் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம், படிக்கிறத விட மற்ற எல்லாம் பண்ணணும். சரி, அதனால திரும்பவும் எம்எஸ்சி பிஎட் சைடும் போகக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தோம். பர்சன்டேஜ்லாம் ஓரளவு இருந்துச்சு, எல்லாருமே 81 85 வரை இருந்தோம். இருந்தாலும் நாங்கள் அந்த சைடே சூஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொன்னாங்க அந்த லைனில் வரதுக்குள்ளேயுமே நான் என் பிஎட் பண்ணப்பறேன், எம்எஸ்சி பண்ணப்பறேன், அதுக்கப்புறம் எம்பிஎல் இப்படின்னு நிறைய சொன்னாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை. அடுத்து நம்ம படித்தாலும் நம்ம எங்கே போய் சும்மா தான் உட்காந்துட்டு வருமே தவிர நம்ம அதில் ஆர்வப்பட்டு நம்ம படிப்போமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. டிஎன்பிஎஸ்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே நாங்கள் எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே சொன்ன டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறோன்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ தீபிகா அந்த ஃபஸ்ட் நிற்கிறாங்களே அவங்க தான் தீபிகா. அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, உனக்கு சிவாஜியை பற்றி தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னா. நான் பார்த்துருக்கேன், டிவியில் வருவார், அவர் படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு சிவாஜினா யாருன்னு கூட தெரியாது டிஎன்பிஎஸ்சிக்கு வரும்போது. அவள் இப்போ சொல்லுவாள், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வர போகிறேன்னு சொல்கிற, உனக்கு சிவாஜினா யாருன்னே தெரியல, நீ எப்படி படிக்க போகிற அப்படின்னு கேட்பா. தீபியாவோட அவங்க அப்பா வந்து நிறையா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, நடப்பிரிவுகள், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு சிவாஜின்னா டிவியில் நடிப்பாங்களா அந்த சிவாஜி சார் தான் தெரியும். மற்றபடி நமக்கு ஹிஸ்ட்ரியில் உள்ள சிவாஜிலாம் ஆரம்பத்தில் எனக்கு சுத்தர என்னன்னே தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ இது மாதிரி காலேஜ் படிக்கும்போதே இதெல்லாம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கேட்பா, உனக்கு வந்து விராட் கோலி தெரியுமா, டோனி தெரியுமா, அவங்கெல்லாம் ஏதோ சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ரன்னு சொல்லுவாங்க, சிக்ஸர்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் பற்றின எந்த நாலேஜ், விளையாட்டுத்துறை பற்றி நிறையா சொல்லுவாள் தீபிகா. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவள் என்ன சொல்லுவான்னா, நீ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போகிறேன்னு சொல்கிற, இதெல்லாம் தெரிஞ்சாதானே உனக்கு வந்து நீ படித்து பாஸ் பண்ணலாம், நீ இது கூட தெரியாமல் இருக்கே அப்படின்னு கேட்பான். அப்புறம் நினைப்பேன், என்னடா அது நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்வேன். அதுக்கப்புறமும் கேட்பா, நாங்கள் இது எப்போயாவது அதை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறையா சொல்லுவான். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அடுத்து வந்து அந்த மேக்ஸில் எனக்கு வராதுன்னு சொல்லிட்டேன். பசில்ஸ்னால் என்ன, பசில்ஸ்னால் நான் காலேஜில் போய் ஏதோ ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க, அப்போ பசில்ஸ் குயிஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நடக்கும். அப்போலாம் நான் ஆச்சரியமாக பார்ப்பேன். என் ஃப்ரெண்டு தீபியை பார்த்தீங்கன்னா நல்லா கால்குலேட் பண்ணி அப்பயே போடுவாள். இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு அப்போ ஒரு கொஸ்டின் கேட்பா, இது என்னடா அது பசில்ஸுங்கிறாங்க குயிஸுங்கிறாங்க, ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஏதாவது டான்ஸ் இது மாதிரி நடந்துச்சுன்னா அதை என்ஜாய் பண்ண தெரியுமா, இது மாதிரி நம்மளாக யோசித்து போடக்கூடிய அளவுக்கு எனக்கு மைண்டு இல்லை. நார்மலாக எனக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அது மட்டும்தான் படிப்பேன். அது மட்டும் இல்லாமல் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் அட்டன் பண்ணி அதுக்கு தகுந்த கண்டென்ட் எழுதுகிற அந்த ஒரு கெப்பாசிட்டி மட்டும்தான் எனக்கு இருக்குமே தவிர நான் ஃபுல்லாக படித்து இது பண்ணுற அளவுக்கு எனக்கு இல்லை. அதேமாதிரி நைட் டைமில் படிக்கிற அந்த மாதிரி கெப்பாசிட்டி இல்லை. பகல் டைமில் படிக்கிறது எனக்கு என்ன தோணுதோ அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக என்ன வருமோ அதை தான் எழுதத்துமே தெரியுமா. இந்த மாதிரி பசில்ஸ்னால் என்ன, குயிஸ்னால் என்ன, ரீசனிங் அப்படிங்கிற வார்த்தை கூட என் வாயில் வராது. அப்படின்னா என்ன, மென்டல் அபிலிட்டின்னா என்ன, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே தீபியா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க,
நீ அப்புறம் எப்படி தான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போகிற அப்படின்னு ஆரம்பத்தில் நீ கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரே அலது தீபியா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸ்கூல்லலாம் வந்து நார்மலாக தான் நாங்கள் பேசுவோம். காலேஜில் தான் வந்து நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆனது. நிறைய இது சொல்லி கொடுப்பா. அதே மாதிரி தமிழ்நாட்டோட சிஎம் யாருன்னு கேட்பா, இந்தியாவோட பிரதமர் யாருன்னு கேட்பாங்க. எனக்கு வந்து என்னென்னா, பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்களா, இல்லை முதலமைச்சர் பெரியவரா, பிரதமர் பெரியவரா, இதில் யார் பெரியவங்க, எங்கே வராங்க, அதெல்லாம் தெரியாது. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தமிழ்நாட்டோட தலைநகரம் என்னன்னு கேட்பா. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எது கேட்டாலும் எனக்கு தெரியாது, எனக்கு வராது. இது மட்டும்தான் என் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை இது மட்டும்தான். அப்புறம் என்னென்னா, அடிக்கடி என் ஃப்ரெண்டு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் என்ன கேட்பான்னா, அமெரிக்காவோட பணத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க, அந்த நாட்டோட தலைநகரம் என்ன, இது மாதிரி ஜென்ரல் நாலேஜ் பற்றி பேசுவாள். அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஜென்ரல் நாலேஜ் நிறையா சொல்லுவாள். இப்போ தான் தெரியும் அமெரிக்காவோட பணத்தை டாலர்னு சொல்லுவாங்க, ஜப்பான்னா என்ன, மலேசியானா ரிங்னு. எனக்கு டிஎன்பிஎஸ்சி வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரியும். என்னுடைய ஃப்ரெண்டு இந்த கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. என் வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை தெரியாது. மேக்ஸ் படம் தெரியுமா, தெரியாது. ஜென்ரல் நாலேஜ் தெரியுமா, தெரியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடுத்து டிஎன்பிஎஸ்சி படிக்க போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தது. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன் மீதியா.